ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வரப்போகிற கோட்டட் எக்ஸாம்ஸுக்கு 12th கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸில் இருக்க போது. ஸோ நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் நாங்களே சென்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ ஆப்போட லிங்க் அனுப்புவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சரான ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப 999 கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா? நான் இன்னொரு பார்க்குறேன். சரிங்களா? ஸோ எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட். அண்ட் யூனிட் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூனிட் 3ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 4ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூனிட் 6ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூனிட் 7ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 8 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ அப்படி கமெண்ட் பண்ணாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யூனிட் 7ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் யூனிட் 8ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 11ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த யூனிட் 11 அண்ட் 12 வந்து உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். அண்ட் அதே மாதிரி புக்கின்லேருந்து என்னென்ன கேட்பாங்க, புக் அவுட்லேருந்து என்னென்ன கேட்பாங்கன்றது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்கும். நீங்கள் இது மட்டும் படித்தாலே போதும். அண்ட் 12th கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.